வணக்கம் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக மான்ஸ்டர் ட்ரக் ஒன்று வாங்கியிருக்கோம் காய்ஸ். ஆனால் அது என்னன்னா, அது விற்கலான்னு சொல்லிட்டு கூட ஒரு பிளான் இருக்குது. இது வாங்கினதே இல்லை, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப வேணும் காய்ஸ். இதான் அது, நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லோரும். இது எப்படி இருக்குன்னு வேணால் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது. இந்த ரேடியஸ் வந்து ஒரு 2 மீட்டர் கிட்டே போகும். அடுத்தது ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 30 km/h போவாங்க. இது என்னடா இது இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறான்லாம். அது அன்பாக்ஸ்லாம் நான் பண்ணல, சும்மா இருக்காது. அது என்ன சொல்லுவார், அது என்ன ஜாமாவது இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லைங்க. இது எப்படின்னா ஒரு 30 km ஸ்பீட்/h போவோம். இது நான் இப்போ முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்தது. அது சரி, அதனால் பிரிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது காய்ஸ். உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கே இருக்குது உங்கள் அட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏரியாலாம் சொல்லிவிட்டு அடுத்தது நாங்களே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவோம் கைஸ், ஃப்ரீயாக. ராணிப்பேட்டில் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் வேறு என்ன ஊரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். பேசி முன்னாலாச்சு, கொஞ்சம் சிக்குது. பரவாயில்ல, நம்ம திருப்பி யூடியூப்குள்ளே வந்துட்டோம். அதை நினச்சி சந்தோஷப்படலாம். ஆஸ் மை சப்ஸ்கிரைபராக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நான் போடுற வீடியோ வச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு அநேரம் பத்தாது, இன்னும் வேணும். இதாங்க நம்மளோட புது மான்ஸ்டர் ட்ரக். எப்படி இருக்குது? நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கினே அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வச்சு நம்மளால் கிளைம்லாம் பண்ண முடியும். ஸ்டேயர்ஸை நம்ம படிக்கட்டில் ஏற முடியும். இதில் வேணால் ஒரு ஷாம்பிள் இதிலே காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது திருப்பி ஏறம் பாருங்கள் இதுலேருந்து. அப்படி தான். இப்போ நான் இப்படி எடுத்துகிட்டு வருவேன்னா, இப்போ அங்கே போய் முட்டோம் இப்படி வரோம். அது ஒன்றும் இல்லைங்க. அது நான் வர வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அந்த மான்ஸ்டர் ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அத்தோட இப்போது நான் நடுவில் கட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது எடுக்கிற வரைக்கும் நான் கட் பண்ணுவேன். இப்போ ஏற்றியாச்சா, இங்கே பாருங்கள். இப்போது ஒரு படிக்கட் வந்து மேலே ஏறும். அந்தளவுக்கு பவர் இருக்குது. அதனால் சும்மாலாம் அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கா அப்படி இருக்குது. நான் வேணால் கிளியாரிட்டியாக ஒரு வீடியோவில் எடுக்கிறேன். வேணால் இது பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் என்னான்ட்டு. இதை விட ஸ்மாலர் வெர்ஷன் கூட இருக்குது. அது வந்து எப்படின்னா அதே மாதிரி தான் நார்மல் ஆர்சி கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஸ்பீடு இதோட கம்மி. ஆனால் இது வந்து கொஞ்சம் பவர் அதிகம். ராக் கிளைமர் இது. நான் வேணால் இன்னொரு வாட்டி ஆஃப் ரோடில் ஓட்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் காய். சரி பாய், இன்னொரு வீடியோ நல்லபடியாக சந்திப்போம்.